இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பொழுதும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். அதனால் நீங்கள் என்னோட கூட வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காதல்வழியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக உபயோகமாக இருக்கும். தமிழில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம், மெடிடேட் பண்ண போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, சுற்றி வளைக்காமல் நம்ம நேராக இந்த காணொளிக்குள்ளாக செல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா யோசுவா புத்தகமும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகமும், இந்த யோசுவா வெளிப்படுத்தின விசேஷம் இடையிலான ஆச்சரியமூட்டும் மர்மமான ஒற்றுமைகள். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்ப்நெயில்ல, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். சரி, சுற்றி வளைக்காமல் நேராக எக்கால பண்டிகையிலிருந்து இதை ஆரம்பிக்கலாம். காரணம் இருக்கிறது. எக்கால பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறது? லேவியராம புஸ்தகம் 23வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாக இருப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போது பாரம்பரியத்தின்படி இந்த நாளில்தான் இஸ்ரவேலர்கள் நினைவு கூறப்பட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டனர். எனவே இந்த நாளில் இஸ்ரவேலர்கள் ஞாபகக்குறியாக எக்காலங்களை ஊத வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டதால் இந்த பெயர் எழுந்தது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா? ஓகே. மேலும் எக்கால பண்டிகை என்பது மனம் திரும்புதலுக்கான அழைப்பாகவும் தேவனுடைய உடன்படிக்கையை நினைவூட்டுவதாகவும் தேவனுடைய வல்லமை வாய்ந்த பிரசன்னத்தை அறிவிக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இயேசு கிறிஸ்து திரும்பியதை நினைவு கூறும் வகையிலும் கொண்டாடப்படுகிறது. இது வரலாற்றில் ஒரு திருப்பு முனையையும் ஒரு புதிய ஆவிக்குரிய காலத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. ஓகே, இவ்வளவுதான் இந்த எக்கால பண்டிகை. எக்காலம் என்பது ஒரு ஆட்டுக்கடாவின் கொம்பு. இதனை ஷோஃபர் அப்படின்னும் சொல்லுவாங்க. எக்காலம் ஊதுவது விழிப்புணர்வுக்கான அழைப்பை குறிக்கிறது. இப்போ பாருங்க, வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இந்த எக்கால பண்டிகையின் நிறைவேற்றத்தை யுகத்தின் இறுதியில், அந்த உலகத்தினோட முடிவில் யுகத்தின் இறுதியில் காண முடியும். அதனால்தான் கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் 7 எக்கால நியாய தீர்ப்போடு நிரப்பப்பட்டுள்ளன. கவனிச்சுக்கிட்டே வாங்க நீங்கள் வெளிப்படுத்தல. அண்ட் ஒன் மோர் திங், நிச்சயமாகவே சாரி டு சே திஸ், நீங்கள் யோசுவா புத்தகமும் வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகம் படித்திருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிதாக புரியும், இல்லைன்னா புதுசாக தெரியும். ஓகே, சரி. அப்போது இந்த 7 எக்கால நியாய தீர்ப்போடு நிரப்பப்பட்டுள்ளது. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம், 9வது அதிகாரம், 11வது அதிகாரத்தில் இந்த 7 எக்கால நியாய தீர்ப்பை பற்றி வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரிந்துடும். குறிப்பாக இங்கே 7 என்ற அந்த எண் முழுமை, நிறைவு மற்றும் முடிவை பற்றி பேசுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு இறுதி ராஜா வருவதை பற்றியும் இறுதி நியாய தீர்ப்பை பற்றியும் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இந்த எக்காலங்கள் பேசுகின்றன. அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஓகே, அதே போல் வேறு எங்கேயோ இந்த 7 எக்காலங்கள், இந்த நியாய தீர்ப்பு இதெல்லாம் படித்தது போல் இருக்கும்ல. அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், அது யோசுவா புத்தகம், இது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம்னு சொல்லி. நீங்கள் யோசிப்பதை பாருங்கள், கரெக்டாக தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு சமீபத்தில் நான் இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் திரும்ப திரும்ப படிக்கிறது உண்டு. அப்போ படிச்சிருக்கமோ, இப்போ நான் யோசுவா புத்தகம் படிக்கும் போதும் எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருந்ததுங்க. அதை நான் அப்படியே அந்த நூல் பிடிச்ச மாதிரி அப்படி போகும்போது தான் பல விஷயங்கள் தென்பட்டது. அதை தான் உங்கள்கிட்ட நீ ஷேர் பண்ணலான்னு இருந்திருக்கேன். ஓகே, பாருங்கள், இவை அனைத்தும் பாருங்கள் வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல் இந்த யோசுவா புத்தகத்திலையும் இருப்பதாகவே உங்களுக்கு தெரியும். நான் அதனுடைய சிமிலாரிட்டிஸ் ஒண்டி நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் பாருங்கள்.
இந்த 2 புத்தகங்களும் ஆழமான மறைபொருள், அதோடைய அந்த என்ன சொல்லுவாங்க, ஆழமான கருப்பொருள், ஆழமான ஒரு கருப்பொருள் மற்றும் கட்டமைப்பு ஒற்றுமைகளை கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மிகுந்த ஆச்சரியமாக இருந்ததுங்க எனக்கு படிக்கும்போது. அதனால தான் நான் ஷேர் பண்ணலான்னு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருந்தேன். வெளிப்படுத்தல் புத்தகத்தை போலவே பார்த்தீங்கன்னா யோசுவா புத்தகத்திலும் எக்காலங்கள் நியாய தீர்ப்பை கொண்டு வருகின்றன. அந்த சிமிலாரிட்டிஸ்லாம் அப்படி நான் சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்க. அதாவது எக்காலங்கள் அழிவுடன் இணைக்கப்பட்டுள்ள அதே விஷயம், அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த 2 புத்தகத்திலே இருக்கிறது. மேலும் இந்த 2 புத்தகத்திலும் 7 எக்காலங்கள் உள்ளன. அந்த 7 எக்காலங்களை ஊதுகிறவர்கள் 7 பேர் இருக்கிறாங்க தனித்தனியா. இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். யோசுவாவின் புத்தகத்தில் 7 எக்காலங்களை ஊதுகிறவர்கள் 7 ஆசாரியர்கள். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 7 எக்காலங்களை ஊதுகிறவர்கள் 7 தேவதூதர்கள். யோசுவாவின் புத்தகத்தில் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்கிற 7 ஆசாரியர்களும் சரி, வெளிப்படுத்தல் புத்தகத்தில் காண்கிற அந்த 7 தேவதூதர்களும் சரி, கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நிற்கிறவர்கள் தான். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 7 முறை எக்கால சத்தம் ஒலித்து உச்சத்தை அடைகிறது போல யோசுவா புத்தகத்திலும் பாருங்க 7 முறை எக்கால சத்தம் ஒலித்து 7 முறை 7ஆம் நாளோடு உச்சத்தை அடைகிறது. ஆக இந்த 2 புத்தகங்களிலும் அந்த 7வது எக்காலம் ஊதப்படும் பொழுது எல்லாம் மாற்றப்படுகிறதையும் மாறுகிறதையும் நீங்கள் காண முடியும். படித்தவங்களுக்கு இது நல்லா அப்படியே விளங்கிட்டே வரும் பாருங்களேன். எனவே வெளிப்படுத்தல் புத்தகத்திற்கும் யோசுவா புத்தகத்திற்கும் இடையே ஒரு மர்மமான தொடர்பு இருப்பதை பல ஒற்றுமைகள் வெளிப்படுத்துகிறது. அது வெளிப்படுத்தல் புத்தகத்தை பற்றிய மற்றொரு வெளிப்பாட்டை நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது யோசுவா புத்தகத்தினுடைய சூழல் பாருங்க. யோசுவா புத்தகத்தினுடைய சூழல் என்னவென்றால், வனாந்திரத்தின் முடிவு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள் நுழைவது பற்றியது. அதுபோல வெளிப்படுத்தல் புத்தகத்தின் சூழல் என்னவென்றால், இந்த யுகத்தின் முடிவு ஏற்பட்டு, இந்த உலகத்தினுடைய முடிவு ஏற்பட்டு ஆவிக்குரிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ள நாம் நுழைய போவதை குறித்தது. அல்லேலூயா. ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆகையால் வெளிப்படுத்தல் புத்தகமானது பேரழிவு மற்றும் உபத்திரவத்தை பற்றியது மட்டும் அல்ல, இந்த யுகத்தினுடைய முடிவு மற்றும் தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் நுழைவது பற்றியதும் கூட. அதை எடுத்துக்கிட்டாலே அப்பா அது ஒரே அழிவு தான்ப்பா, அது ஒரே உபத்திரம் தான்ப்பா அப்படின்னு நினைக்க முடியாது. அங்கே ஒரு ஒரு கருப்பொருள் இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைந்த போது அவர்கள் அதில் நுழையவில்லை, சண்டையிட்டார்கள். அது ராஜ்யங்களின் போரின் காலமாக இருந்தது. எனவே யோசுவாவின் புத்தகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போர் மற்றும் ராஜ்யங்களின் வீழ்ச்சி பற்றியது. வெளிப்படுத்தல் புத்தகமும் கடைசி நாட்களை பற்றியது. அதாவது இந்த உலகத்தின் அனைத்து ராஜ்யங்களின் வீழ்ச்சி மற்றும் தேவனுடைய ராஜ்யம் பற்றியது. அல்லேலூயா. எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்கு பாருங்க, ஒத்து போது பாருங்களேன். இந்த பூமியின் அனைத்து ராஜ்யங்களும் மனித நாகரிகத்தின் முடிவில் ஒரு எரிகோவை போல இருக்கின்றன. புரியுதுங்களா? அது ஒரு எக்கால சத்தத்துடன் டப்புன்னு விழப்போகுது பாருங்களேன். அதுதான் சத்தியம். இன்னைக்கு இந்த ராஜ்யம், இந்த மனித நாகரிகம் முடிவில் எப்படி விழப்போகுது? எரிகோ ஒரு எக்கால சத்தத்தில் பட்டுன்னு விழுந்தது போல விழப்போகிறது. அல்லேலூயா. யோசுவாவின் புத்தகத்தில் 7 ஆசாரியர்கள் தங்கள் எக்காலங்களை ஊதும்போது அது எரிகோவின் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது இல்லைங்களா? அதுபோல வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 7 தேவதூதர்கள் தங்கள் எக்காலங்களை ஊதும்போது இந்த யுகத்திற்கும் நியாய தீர்ப்பு வரும். ஆமேன். அப்படிதான் புக்கில் போட்டிருக்கு, நீங்கள் படித்து பாருங்கள். யோசுவாவின் புத்தகத்தில் தேசம் இஸ்ரவேலர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் அது துன்மார்க்கம் உள்ள புறஜாதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தது இல்லைங்களா? அதனால தான் அவங்க சண்டைலாம் போட வேண்டியதாக இருந்தது. அதுபோல வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இந்த உலகம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது உள்ளது. ஆனால் அது எதிராளி ஆனவனானாலும்
அவனுடைய ராஜ்யங்களாலும் செய்யப்பட்டுள்ளது. அது புரியுதுங்களா உங்களுக்கு? மேலும் இந்த 2 புத்தகங்களும் ஒரு முக்கிய உருவகங்களை கொண்டுள்ளன. யோசுவாவின் புத்தகத்தில் எரிகோ சுவர்கள் இடிந்து விழுகின்றன, தேவஜனம் நிலத்தை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். வெளிப்படுத்தல் புத்தகத்திலோ பாபிலோன் வீழ்ச்சி அடைகிறது, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் விழுகின்றன, கர்த்தருடைய ராஜ்யம் உலகத்தை கைப்பற்றுகிறது. அல்லேலூயா! எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்க அதை படிக்கும்போது. பின்னர் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் நம் கர்த்தராகிய மெசியாவின் ராஜ்யங்களாக மாறும். அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார் என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களையும் ராஜ்யபாரம் பண்ணுவார். ஆமேன் என்னும் கெம்பீர சத்திரங்கள் வானத்தில் உண்டாயின என்று வாசிக்கிறோம். மேலும் யோசுவாவின் புத்தகத்தில் இஸ்ரவேலர்கள் தங்கள் தற்காலிக குடியிருப்பு முடிவடைந்து நிரந்தரமான இடத்துக்கு சென்றது போல காணான் இல்லைங்களா? வெளிப்படுத்த புத்தகத்தில் யுகத்தின் முடிவு வரும், தேவ பிள்ளைகள் தற்காலிக குடியிருப்பிலிருந்து தங்கள் நித்திய குடியிருப்புகளுக்கு செல்வார்கள். இவை கர்த்தர் தனது வாக்குறுதிகளுக்கு உண்மை உள்ளவர் என்பதையும் கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. சொன்னா மாதிரி இருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா! மேலும் தேவ ஜனங்களை பாவம் மற்றும் மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நித்திய சுதந்திரத்துக்கு அழைத்து செல்லும் இயேசுவை புதிய ஏற்பாடு யோசுவாவாக இந்த உருவகங்கள் சித்தரிப்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இல்லைங்களா? பழைய ஏற்பாடு யோசுவா புத்தகத்தில் உள்ள முக்கிய நிகழ்வுகள் அவற்றின் நிறைவேற்றத்தை புதிய ஏற்பாட்டில் எதிர்பார்க்கின்றன என்பதையும் நம்மால் இதில் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இப்படி இந்த 2 புத்தகங்களையும் ஒப்பிட்டு வாசிக்க போகும்போது பல ஆச்சரியமான ஒற்றுமைகளை நம்மளால் காண முடிகிறது. எனக்கு இதை படித்த உடனே நமக்கு தெரிஞ்சதை உடனே நம்ம சொல்லிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். பலருக்கு இது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். சின்ன பையல இப்போ தான் உனக்கு தெரியுதா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் என்னுடைய ஆசை இது தெரியாதவர்களுக்கும் அதை புரிந்து கொள்ள முடியுன்றதுக்காக எளிமையாக நான் அதை கம்பேர் பண்ணி எழுதி வைத்து நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இதில் இருக்க நான் தவறுவிட்ட எத்தனையோ ஒற்றுமைகள் இருக்கலாம், வெளிப்பாடுகள் இருக்கலாம். தயவு செய்து ப்ளீஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அதற்காக ஆவலாக வெயிட் பண்ணுறேன். குறிப்பிட்ட இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக தேவாதி தேவனுக்கு இயேசுவின் நாமத்தினால் நான் ஸ்தோத்திரங்களை ஏறிடுகிறேன். ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கோம் மணவாட்டி சபையை நிச்சயமாக கொண்டு செல்ல மணவாளன் இயேசு வருகிறார், சீக்கிரம் வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா. ஆமென்.